ஓகே, கண்ணை மூடிக்கோங்க இப்போதுலேருந்து. ஓகேவா? கண்ணை ஓப்பன் பண்ணுங்க சார். டச் ஃபீல் ஆச்சா? எஸ் ஆர் நோ? எஸ். எந்த இடத்துல ஆச்சு சார்? ஷோல்டர்ல. Grand Royal Tours Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. VQRA Wellness presents Gatta Gusti 2 audio launch. Powered by DAC Developers, digital partner behind it. உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரிக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் செக்அப் தான். சரிங்களா? நீங்க கண்ணை மூடி போறீங்க. கண்ணை மூடினதுக்கு அப்புறம் நான் உங்களை டச் பண்ண போறேன். நான் உங்களை எத்தனை தடவை டச் பண்றேன் அப்படின்றத உங்க மைண்ட்ல கவுண்ட் பண்ணிக்கோங்க. கண்ணை ஓபன் பண்ணுங்க. மொத்தம் எத்தனை சார் டச் ஃபீல் ஆச்சு? மைக்ல சொல்லுங்க. 2 தான் ஆச்சு எனக்கு. சத்தமா கிளாப் பண்ணலாமா? That is the chemistry between them. Thank you. ஆக்சுவலாக அவங்க 2 பேருக்கும் வந்து குழந்தையா நடிச்சிருக்கிறது ஜாரா பாப்பா. இப்படிப்பட்ட டேலண்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்களா, போட்டாங்க பாருங்க ஒரு கும்பிடு. அப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஜாரா பாப்பா. ஆக்சுவலாக சிம்பு சாரை வந்து சின்ன வயசில் வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஜாரா பாப்பா வந்து லிட்டில் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். பயங்கரமாக ஆக்ட் பண்ணுவாங்க. டயலாக் பேப்பர்லாம் வந்து முன்னாடி அனுப்பிடுவோம். பயங்கரமாக வந்து ரெடியாகி வருவாங்க. பாட்டில் கூட 2-3 தடவை வந்து அசோசியேட் டைரக்டர் தப்பாக வந்து டயலாக் சொல்லும்போது அவங்க திருத்துவாங்க. இல்லை இதுதான் அப்படின்னு அவங்க திருத்துவாங்க. பாப்பா வந்து இத்தனைக்கும் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கும். டயர்டில் வந்து அப்படியே வந்து தூங்கிடும். பார்த்தா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். டக்குன்னு பாப்பாவாக கண்ணு முடிச்சு ஓகே சார் ரெடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் வந்து நிற்கும். அடுத்தபடியா உங்களுக்கான ஒரு மேஜிக்கல் மொமெண்ட் இருக்கு. சோ ஒரு கைத்தட்டலோட the real magician அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இல்ல magician நான் எங்க எனக்கு மேஜிக் பண்றேன்னு நினைச்சேன். எஸ், Thank you. Hi, how are you? I'm good, sir. How are you? Yeah, I'm doing great. So இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு இன்டர்வல் பிளாக் வந்து மெமரபிளான ஒரு பிளாக். ஸோ அது வந்து உங்களுக்குள்ள இந்த கெமிஸ்ட்ரி வந்து இட்ஸ் வெரி பிக் திங். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒன்று பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம அவரை ஸ்டேஜுக்கு கூப்பிடலாமா? Yes, please. எஸ் ப்ளீஸ். ப்ளீஸ் ஜாயின் அஸ். a round of applause. சார், ஆக்சுவலாக உங்கள் 2 பேருக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரிக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் செக்அப் தான். சரிங்களா? மைக் சார் கிட்ட கொடுத்துடலாமா? சார், ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணி நின்றுக்கோங்க. நீங்கள் கண்ணை மூடி போகிறீங்க. ஓகே. கண்ணை மூடினதுக்கு அப்புறம் நான் உங்களை டச் பண்ண போகிறேன். நான் உங்களை எத்தனை தடவை டச் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் மைண்டில் கவுண்ட் பண்ணிக்கோங்க. சத்தமாக கிடையாது, மைண்டில். மைக் இப்போதைக்கு கீழே வச்சிடலாம். ரெடியா? ஓகே, கண்ணை மூடிக்கோங்க இப்போதுலேருந்து. ஓகேவா? கண்ணை ஓப்பன் பண்ணுங்க சார். எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுங்க. டச் ஃபீல் ஆச்சா? எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே, கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை ஓப்பன் பண்ணுங்க. மொத்தம் எத்தனை சார் டச் ஃபீல் ஆச்சு? மைக்ல சொல்லுங்க. 2 தான் ஆச்சு எனக்கு. எந்த இடத்துல ஆச்சு சார்? ஷோல்டர்ல. சத்தமா கிளாப் பண்ணலாமா? That is the chemistry between them. Thank you. டச் பண்ணலையா நீங்க? அது ஆடியன்ஸ்க்கு தான் கேட்கணும். ஸோ அடுத்தது நம்ம ஒரு சின்னதாக ஒரு கேம் ஒன்று விளையாடலாம். ஸோ அந்த மைக் இப்படி வச்சிடலாம். ஸோ சார், இந்த கேம் விளையாடிருக்கீங்களா நீங்கள் 2 பேரும் சின்ன வயசில்? எக்ஸ் அண்ட் ஓ. யா, ஆக்சுவலாக நம்ம இந்த கேம் தான் விளையாட போகிறோம். நான் வந்து ஓ விளையாட போகிறேன், நீங்கள் 2 பேரும் எக்ஸ் விளையாட போகிறீங்க இல்லையா? மேடம், சூஸ் ஒன். மிடிலா கார்னர்ஸா? யூ வாண்ட் டு ப்ளே மிடில்? ஓகே சார், நீங்கள் வந்து கார்னர் விளையாட போகிறீங்க. யா, so we'll start from here. Choose any corner. Which corner you want? Top? Top right here, huh? Madam, you tell me. You want there? Okay. No problem. We'll keep it there. No problem. Sir, நீங்க win பண்ண ட்ரை பண்ணுங்க. So இந்த இடத்துல போட்டா you're going to block. And of course, obviously we're going to play this because we don't want him to win. Sir, இப்போ கீழே இந்த இடத்துல keep it here. And obviously in the center, I'm going to keep this one because 3 in a row. Ipo sir, this one. And this goes here. It's a draw. But there are 2,55,618 games possible இருக்கு. பட் இந்த கேம் வந்து இப்படி தான் முடியும்னு நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் 2 பேர் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம். யூ மேட் திஸ் ஃபிலிம் ஹேப்பன். இதுக்கு பின்னாடி ஒரு பீஸ்க்கு பின்னாடியும் ஐ புட் சம்திங் அ ஸ்டிக்கர். அண்ட் இந்த கேம் பாசிபிள் ஆகலைன்னா
this wouldn't be possible. வாவ் Each and every piece you made it happen just like this movie. Thank you so much. ஃபேண்டாஸ்டிக் Wow. Thank you so much. Hope you liked it. Thank you guys, thank you so much. சூப்பர். தேங்க்யூ. பார்ட் 2 அப்படின்றது டைரக்டரோ ப்ரொடியூசரோ டிசைட் பண்ணுறது கிடையாது, ஆடியன்ஸ் தான் அதை டிசைட் பண்ணணும். நான் வந்து பண்ண முதல் படம் வந்து சிலுக்குவார்பட்டி சிங்கம். சிலுக்குவார்பட்டி சிங்கம் ரிலீஸுக்கு முன்னாடியே நான் அந்த படத்தோட பார்ட் 2 கதை ஒன்று எழுதி வச்சுருந்தேன். படம் ரிலீஸ் ஆகி பார்ட் 2வும் பண்ணணும், அதுக்கான ஸ்கோப் இருக்குதுன்னு ஒரு கதையை எழுதி வச்சுருந்தேன். அது என்னாச்சு அப்படின்னா, அந்த டைமில் 2008 கிறிஸ்மஸ் டைமில் ஒரு 6-7 படங்களோட ரிலீஸ் ஆச்சு. எல்லாமே பெரிய படங்கள். அதனால் நாங்கள் எதிர்பார்த்த தேட்டர்ஸ் எங்களுக்கு கிடைக்கல, ரெவென்யூவும் குறைஞ்சிருச்சு. அதனால் பார்ட் 2க்கான நீடு இல்லாமலே போச்சு அதுக்கு. ஆனால் இப்போ இந்த கட்டாகுஸ்தி படம் ஷூட் போகும்போதும் சரி, ரிலீஸ் ஆகும்போதும் சரி, பார்ட் 2 பற்றி யோசிக்கவே இல்லை. நானும் யோசிக்கலை, விஷ்ணு சாரும் யோசிக்கலை. படம் ரிலீஸுக்கு அப்புறம், படம் ஹிட் ஆனதும் அப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸும் தான் இந்த பார்ட் 2 வர்றதுக்கான காரணமே. அதனால் ஆடியன்ஸுக்கு என்னோடய முதல் நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்து நான் நன்றி சொல்ல வேண்டியது ஐஸ்வரி சாருக்கு. வேல்ஸில் படம் பண்ணுறது ரொம்ப பெருமையான விஷயம். பெரிய தமிழ் சினிமாவில் இன்றைக்கி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, 25 படம் 30 படத்துக்கு மேலே சார் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம பண்ணுறதுக்கெல்லாம் டைம் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் விஷ்ணு சார் சொன்னாங்க, இல்லை நம்ம வேல்ஸோடு சேர்ந்து தான் பண்ண போகிறோம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, கதை கேட்க சார் கூப்பிடுவார் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கூப்பிடவே இல்லை. ஏன்னா பார்ட் 1 சாருக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. சாருக்கு மட்டும் இல்லை, வீட்டில் மேடத்துக்கும் கட்டாகுஸ்தி படம் ரொம்ப பிடிச்ச படம். அதனால் அவர் அந்த நம்பிக்கையில் கதை கேட்கவே இல்லை, கூப்பிடவே இல்லை. என்னைய நேராக ஷூட்டிங் வந்தார். பூஜை அன்னைக்கு வந்து இனிமேல் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கை கொடுத்து விஷ் பண்ணார். அது எனக்கு இன்னும் அதிகமான பொறுப்பை கொடுத்துச்சு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் படம்லாம் ரெடியாகி சார் வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆஃபீஸில் அப்படின்னு சொன்னாங்க ஐஸ்வரி சார். நான் உடனே அவசரமாக கிளம்பி ஆஃபீஸ் போனேன். எனக்கு ஒரு டென்ஷனாகவே இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் கதையே என்னென்னு தெரியாது சாருக்கு. ஏன்னா பார்த்துட்டு நான் ஒன்று நினச்சேன், நீ ஒன்று எடுத்து வச்சுருக்க அப்படின்னு எதுவும் சொல்லிடுவாரோ இப்படின்ற ஒரு டென்ஷன் வந்து கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் படம் முடிச்சுட்டு சார் வெளியில் வந்தவர் நேராக என்னை வந்து கிட்ட வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. கட்டி பிடிச்சி ரொம்ப நாள் கழித்து நல்லா சிரித்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்க செல்லா அப்படின்னாரு. அப்படியே வந்து ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் டீட்டெயிலாக பேச ஆரம்பித்தார். ஒரு 1/2 ஹவருக்கு மேலே படத்தை பற்றி ரொம்ப ஹாப்பியாக பேசினார். அன்றைக்கி எனக்கு ரொம்ப தலையில் இருந்த பாரமே இறங்கின மாதிரி ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. சாருக்கு ஐஸ்வரி சாருக்கு என்னோடய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன், என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த அளவுக்கு பண்ணதுக்கு. ஆக்சுவலாக அவங்க 2 பேருக்கும் வந்து குழந்தையாக நடிச்சிருக்கிறது ஜாரா பாப்பா. ஜாரா பாப்பா பேசுனது எல்லாமே பார்த்துருப்பீங்க. எப்படிப்பட்ட டேலண்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சார், உங்களுக்கு கரெக்டான ஆள் அவங்க தான். அங்கே பார்த்தீங்களா, போட்டாங்க பாருங்க ஒரு கும்பிடு. அப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு ஜாரா பாப்பா. ஆக்சுவலாக சிப்பு சாரை வந்து சின்ன வயசில் வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஜாரா பாப்பா வந்து லிட்டில் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸு, அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பயங்கரமாக ஆக்ட் பண்ணுவாங்க. டயலாக் பேப்பர்லாம் வந்து முன்னாடி அனுப்பிடுவோம், பயங்கரமாக வந்து ரெடியாகி வருவாங்க. ஒரு தடவை ஸ்பாட்டில் கூட 2-3 தடவை வந்து அசோசியேட் டைரக்டர் தப்பாக வந்து டயலாக் சொல்லும்போது அவங்க திருத்துவாங்க. இல்லை இதுதான் அப்படின்னு அவங்க திருத்துவாங்க. அப்புறம் என்கிட்ட கேட்பாங்க, சார் நான் போய் வந்து அங்கே ஆர்டிஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் நான் நிற்கவா, கியூ கொடுக்கவா, அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு வாலண்டியாக போய் அங்கே நின்று எல்லாமே பண்ணுவாங்க. ஜாரா எப்படின்னா வந்து ஆக்சுவலாக எனக்கு வரும்போது பயங்கர பயமாக இருந்துச்சு. ஜாரா வரும்போது எப்படின்னா, படம் ஃபுல்லாக ஜாரா பாப்பா அந்த கேரக்டர் இருக்குது, பாப்பா கேரக்டர் இருக்குது. எப்படி நடிக்க போகிறா, எப்படி பேச போகிறா, எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக பார்ட் 1 வந்து நான் வந்து 65 நாள் ஷூட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த படம் வந்து பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் வந்து விஷ்ணு சார்ட்ட ப்ரொடக்ஷனில் வந்து இது மாதிரி பாப்பா கேரக்டர் படம் ஃபுல்லாக இருக்குது. அந்த பாப்பா வந்து கரெக்டாக நிறைய டைலாக் பேச வேண்டியிருக்கு. அதனால் ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு 75 நாள் ஆகும் இந்த படத்துக்கு அப்படின்னு ஒரு ஷெட்யூல் ஒன்று கொடுத்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை அவ்வளோக்கெல்லாம் பட்ஜெட் தாங்காது. ஆக்சுவலாக பார்ட் 1 வந்து உங்களுக்கு 65 நாள் கொடுத்தோம். பார்ட் 2ங்கிறதுனால கூட ஒரு நாள் 66 நாளாக
66 நாள் வேணால் எடுத்துக்கோங்கன்னு பெருந்தன்மையாக சொன்னாங்க. பெருந்தன்மையாக சொல்லி இதுக்குள்ளே முடிங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னென்னா வந்து பாப்பாவுக்கு எல்லா ஆர்டிஸ்டோடையும் காம்பினேஷன் இருக்குது. அதை வச்சு எல்லார்ட்டையும் டேட் வாங்கணும். பாப்பா வந்து சரியாக பண்ணல, லேட் ஆகுது அப்படின்னா எல்லாமே சொதப்புமே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் கூட பாப்பாவால் லேட் ஆகவே இல்லை. பாப்பா வந்து இத்தனைக்கும் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கும், டயர்டில் வந்து அப்படியே வந்து தூங்கிடும். ஒரு சில நாள் வந்து ஈவினிங் ஒரு 4-5க்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி கண்ணாசு வந்து அப்படியே தூங்கும். பார்த்தா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். டக்குன்னு பாப்பாவாக கண்ணு முழிச்சு ஓகே சார் ரெடி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்பாட்டில் வந்து நிற்கும். அப்படி ரெடி ஆகி அப்படி வரும். காலையில் சீக்கிரமே வரும், நைட்டு லேட்டாக போகும். அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் பாப்பா. ஆக்சுவலாக வந்து இந்த மகராசி சாங் வந்து பொள்ளாச்சியில் 3 நாள் பிளான் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 4-5 லொக்கேஷன் இருக்கும். 3 நாள் பிளான் பண்ணோம். பாலக்காட்லேருந்து பொள்ளாச்சி வரணும். பாலக்காட்டில் என்னாச்சுன்னா வந்து மழை ஒரு நாள், அதனால் ஷூட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. இதனால் இந்த ஷூட் வந்து 2 நாளில் முடிக்க வேண்டியதாக இருந்துச்சு, இந்த மகராசி சாங்கு. இந்த 2 நாளில் இந்த பாப்பா ஓடி இந்த ஸ்டெப்பெல்லாம் போடும்போது அங்கே வந்து அந்த தரையெல்லாம் வந்து அன்னிவனாக இருக்கும். அதனால் ஒரு 2-3 தடவை கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து முட்டியில் அடிபட்டு ரத்தம்லாம் வந்துச்சு. பாபா பாஸ்கர் மாஸ்டர்லாம் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா வந்து குழந்தைய ஃபோர்ஸ் பண்ண முடியாது, என்ன போதோ சாங் முடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷனில் இருந்தார். ஆனால் பாப்பா வந்து அதை பற்றி ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்காமல் 10 நிமிஷத்தில் ரெடியாகி ஓகே மாஸ்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பா வந்து பண்ணா. 2 நாளில் அந்த பாட்டை முடிச்சிட்டா பாப்பா. ஆக்சுவலாக இந்த சம்பவக்காரி பாட்டு வந்து ஒரு சின்ன ஒரு வீட்டுக்குள்ளே அது 2 நாள் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அது என்னென்னா வந்து சரி 2 பேர் தானே ஆர்டிஸ்ட்டு, ஒரே இடம், ஏன்னா சரணம் முடிஞ்சு நம்ம வெளியில் போகிறோம், அங்கே ஒரு நாள் எடுக்கணும், மொத்தம் 3 நாள் இந்த பாட்டுக்கு போதும் அப்படின்னு இது 2 நாள் தான் பிளான் பண்ணது. ஆனால் 2 பேருக்கும், விஷ்ணு சாருக்கும் சரி ஐஸ்வர்யாவுக்கும் சரி டான்ஸ் வரவே இல்லை. இவங்க டான்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வர மாட்டேங்குது, அவங்க பண்ணும்போது முதலே சொன்னேன்ல அந்த கெமிஸ்ட்ரின்னு, அந்த மாதிரி வரவே இல்லை. 2 நாளுங்கிறது 3 நாள். ஒரு நாள் இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. பாப்பா கொடுத்த அந்த ஒரு நாள் பேலன்ஸ் ஆனது, இவங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அப்படி அதுக்கு அப்போ நினச்சேன், இனிமேல் பாப்பாவை மைண்டில் வச்சு ஷெட்யூல் போடக்கூடாது, விஷ்ணு சாரையும் ஐஸ்வர்யாவையும் வச்சு தான் ஷெட்யூல் போடணும் அப்படின்னு அப்போ முடிவு பண்ணேன். தேங்க்ஸ் சாரா பாப்பா. கட்டா குஸ்தி 2 ஆடியோ லான்ச் டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு. உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட். விக்யூரா வெல்னஸ் அட்வான்ஸ் சயின்டிஃபிக் ஸ்லிம்மிங், நோ பெயின் நோ சர்ஜரி, இனி வெயிட் லாஸ் இன்னும் ஸ்மார்ட்டர். பவர்ட் பை DAC டெவலப்பர்ஸ், சவுத் இந்தியாஸ் ட்ரஸ்டட் ஹோம் டெவலப்பர்ஸ் மற்றும் Winleaf Pure Tree, Jwala Gata Academy of Excellence, digital partner behind us. Grand Royal Tours, Max Gold, Cash for Gold. Call 04445454545. Vicura Wellness presents Gatta Gusti 2 audio launch. Powered by DAC Developers, digital partner behind us.